ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான நோட்டிஃபிகேஷன்றது ஆல்ரெடி விட்டுட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்த ஒரு சில விஷயத்தில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டில் கிளாசிஃபிகேஷன் மாற்றிருக்காங்க, அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸில் சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் அது எதுவுமே நம்மளை பாதிக்கிற மாதிரி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இந்த போஸ்ட் வந்து குரூப் சியில் இருந்த ஒரு போஸ்ட்டு, இப்போ அதை வந்து குரூப் பிக்கு அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து இதுக்கப்புறம் குரூப் பி போஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து போர்ட் பிளேயரை மட்டும் தூக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரிஜினல் கரெக்டாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை போர்ட் பிளேயர் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவுமே நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம சில பேப்பர்ஸ் இருக்கும், ஜேஎஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் ஒரு பேப்பர், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் 2 கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த ரிக்குவயர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் பேப்பர்ஸாக இருக்கணும், சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்கள் 6 செமஸ்டர்ஸுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதாவது ஒரு செமஸ்டர் மட்டும் கிடையாது, இல்லை ஒரு பார்ட் கிடையாது, 6 செமஸ்டருமே நீங்கள் வந்து அது வந்து ஒரு பேப்பராக எடுத்துருக்கணும். இப்போ புது ரிக்குவயர்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களே, இப்போ அதை தவிர்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ். அப்போது எனி டிகிரி, எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஏன்னா சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான். ஆனால் இந்த டிகிரி கூட இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு மட்டும் தானே சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸ், டெமோகிராஃபி, பாப்புலேஷன் ஸ்டடீஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட். ஸோ ஒரு ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் நீங்கள் வந்து டிகிரி வந்து வாங்கணும் தான் அப்ளை பண்ண முடியும். அதில் இந்த பேப்பர்ஸ் எது இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் ஜேஎஸ்ஓ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிக்வயர் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்டும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் டிசிப்ளின்ஸ் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ பெரிய சேஞ்சஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோர் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இருந்ததை இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மற்ற இன்னொரு 9 ஃபீல்ட்ஸும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிகிரி டைப் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கண்டிஷன் வச்சுருந்தாங்க. இப்போ எனி டிகிரி வித் எனி ஒன் ஆஃப் த லிஸ்டட் சப்ஜெக்ட்ஸ். இப்போ அவங்க லிஸ்ட் பண்ண சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி பார்க்குற பட்சத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே நிறைய கேண்டிடேட்ஸ் இதுக்குள்ளே வருவாங்க. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சாலும் இது வந்து எஸ்எஸ்சி பண்ண ஒரு தப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயோ நடந்துருச்சு. அவங்க இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் விடும்போதே இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி தான் அவங்க விட்டுருக்கணும். அவங்க விடும்போது அதுக்கு எதுவுமே அப்டேட் பண்ணாமல் அவங்க சைடில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை அமெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு புது நோட்டீஸ் கொடுத்து இதெல்லாம் அவங்க சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்நேரத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்க லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டியில் இப்போ இந்த மாதிரி விஷயத்த அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் கரெக்ஷன் விண்டோவில் நம்ம மாற்றிடலாம், இல்லைன்னு சொல்கிறேன். பட் அந்த கரெக்ஷன் விண்டோவில் மாற்றி நான் ஏன் காசு செலவு பண்ணணும்? இப்போ எல்லாருமே கரெக்ஷன் விண்டோ டைமில் உட்காந்து செலவு பண்ண மாட்டாங்களே. எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்க ஒரு பர்சன் வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கனால அவங்க உட்காந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எஸ்எஸ்சி இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு வந்து அவங்க எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கறது பெட்டர். அண்ட் மற்ற கண்டிஷன்ஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் என்ன வந்துச்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் அதே கண்டிஷன்ஸ் தான். அந்த 5/6/2025 வந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்தது எல்லாமே அன்சேஞ்ச்டாக தான் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 47 டேஸில் வருது. நம்ம இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் நம்ம சேனலில் போயிட்டு இருக்குது. ஸோ மிஷன் எஸ்எஸ்சி 2025 சொல்லிட்டு இந்த இது எடுத்து போயிட்டுருக்கோம். இது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கேட்டர் பண்ணுற மாதிரி ஜிஎஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே யூடியூப்பில் 6 to 9 PM வந்து நாங்கள் செஷன்ஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். ஒரு சப்ஜெக்ட் 1 hour போயிட்டுருக்குது. ஸோ டெய்லி மண்டே டு ஃப்ரைடே இந்த செஷன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த மண்டே டு ஃப்ரைடே போகிற டாபிக்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் அந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். அது போக நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோஸ் இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரீங்க, எஸ்எஸ்சிக்குள்ளே வரீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், இல்லை மொத்த எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அது மாதிரி சயின்ஸ்க்கான மேரத்தானாக நம்ம போட்டிருந்தோம். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மேரத்தான் செஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம்.
ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாரி இப்ப தான் நீங்க எஸ்எஸ்சில உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல ஆர்ஆர்பி எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்மளோட எஸ்எஸ்சி கோர்சஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது இருக்கும். இதுல வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் இது எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வீடியோஸ் இருக்கும். பிஒய்க்யூ சால்வ் பண்ணி அந்த பிஒய்க்யூ வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். அது போக பிஒய்க்யூ டெஸ்ட் சீரிஸ்ன்றது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அண்ட் இது போக எனக்கு கம்ப்ளீட்டா வேணாம். எனக்கு சில 2, 3 சப்ஜெக்ட்ஸ்ல தான் ப்ராப்ளம். இப்ப மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறேன். இல்ல மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ் ஸ்டடீஸ், ஜிஎஸ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்ல ஜிஎஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த மாரி காம்போல நீங்க வாங்கிக்கலாம். இல்ல வெறும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்னா நீங்க இண்டிவிஜுவலா கூட வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க மறக்காம பாருங்க. அண்ட் அதே மாரி எங்களோட கோர்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் எஸ்எஸ்சி இப்ப தான் நீங்க வரீங்கன்னா, எஸ்எஸ்சி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்க டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்லயும் போஸ்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.